வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும் சிம்மராசி. சிம்மராசிக்கு எப்படி இருக்கும்போது பார்க்கும்போது உங்களது ராசி 12 இருக்கும்போது நிறைய ஒரு விரையங்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய 12 போது விரைய கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே நேரத்தில் ராசியிலே புதன் இருக்குது. 2ம் 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் குடும்பத்துக்கு பெருசாக சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பெருசாக சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா வரும். இது யாருக்கு வரும் அப்படின்னும் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். சந்திர ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 50-60% நடக்கும். லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக அது வருங்க. நல்ல ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது ஃபேமிலி மேலே திடீர்னு ஒரு பட்டுதல் வரும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா மூத்த சகோதரர் உங்களை தேடி வருவார். ஸோ கொஞ்சம் பேசுங்க, என்ன பண்ணுறது. ஏன்னா இந்த ஒரு பிறப்பில் தான் மூத்த சகோதரர், அண்ணன், தம்பி, தங்கச்சிலாம் ஸோ இருக்கிற பாசத்தை என்ன பண்ணாலும் ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்க பழகிக்கிங்க. 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 12இல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். புதிய முயற்சிகள் அங்கங்கே அலைஞ்சு பெரிய சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மற்றபடி 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும். பெரிய எண்ணங்கள் ஒரு கொஞ்சம் அவங்கங்க அலைஞ்சாலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. தாயார் சம்மந்தமான விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவே நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சின்ன சின்ன கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. என்ன சின்ன கோபங்களும் ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அந்த கோபம் ஏன் வருதுன்னா ஒரு மற்றவங்க மேலே இருக்கிற ஒரு க்யூரியாசிட்டி அன்பினால் தான் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். தாயார் என்ன செஞ்சாலும் கோவப்படாமல் கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4 மற்றும் 8ஆம் அதிபதியாக வர்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த 9ன்றது பாதகஸ்தானம். 4, 9 அப்பா அம்மாவனால் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இவங்களால் எனக்கு ரொம்ப டென்ஷன் தாங்க இருக்குதுன்னு நிறைய குழந்தைங்க நினைக்கிறது உண்டு. எங்கள் அப்பா அம்மாவால் எனக்கு ரொம்ப டென்ஷனுங்க, ரொம்ப படுத்தி இருக்கிறான்ற மாதிரி எண்ணங்கள் தோணும். பட் இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அம்மா அப்பானாலும் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். எல்லாமே மனசு தாங்க காரணம். ஓகேங்களா. ஏன்னா நிறைய குழந்தைங்கள் என்ன பண்ணுதுன்னா மற்ற அப்பா அம்மாவையே கம்பேர் பண்ணி பார்க்குது. எங்கள் அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா மாதிரி இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி கம்பேர்லாம் பண்ணாதீங்க. நமக்கு கிடச்சிருக்கிறது நல்ல வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்க பழகிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு வக்கரமாக இருக்குது. ஸோ குரு வக்கரம்னு கொஞ்சம் குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ முதல்ல இருந்ததோட கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி வக்கரமாகும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியாக இருந்தாலும் அந்த பிடிவாதங்கிறத மாற்றவே முடியாது. என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். என்னங்க அதான் இருந்தாலும் ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் தோடும். 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி 6ல் சனி வக்கரமாக இருக்கும்போது முதல்ல இருந்த ஒரு நெகட்டிவிட்டி ஓரளவு கம்மியாக இருந்தாலும் மனைவி சில நேரங்கள் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன செஞ்சாலும் இந்த பொண்ணு இதோட புரிஞ்சிக்க மாட்டேது, இல்லை என் புருஷன் புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லி இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். விட்டுருங்க, பரவாயில்ல. இருக்கிறது ஒரு லைஃபு, ஜாலியாக இருக்கணுன்றது தான் எண்ணமாக வைங்க. சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாருமே நினைக்கலாம் ஒரு பகட்டான ஒரு காரு, பங்களா, நல்ல பணம் எல்லாமே இருந்தால் ஒரு பெரிய லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. 3 வேளை சோறு, நல்லா இருக்கிறது ஒரு வீடு, ஒருத்தெல்லாம் தூங்குறது ஒரு இடம் வச்சாலே போதும். ஸோ அது ஒன்றே போதுங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார். ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதனால சொல்கிறேன். அவர் சொன்னார், நான் பார்க்காத உச்சமில்லை, பார்க்காத பெரிய ஆளுங்க இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்துட்டேன், எவ்வளோ பணம் சம்பாதிக்கணுமோ எவ்வளோ சம்பாதிச்சாச்சு. பட் இருந்தாலும் சந்தோஷமோ நிம்மதியோ ஒரு 10% கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதன் கிட்டத்தட்ட ஒரு 70+. ஸோ 70+க்கு இருக்கிறவருடைய அனுபவத்தில் ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் நம்ம முதல்ல வாழ்க்கையின் லட்சியமே சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வாங்க. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இல்லை, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வேவ் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ மனைவி உங்கள்கிட்ட பிடிவாதம் பிடிச்சாலோ ரொம்ப டென்ஷன் ஆகினாலோ விட்டு ஒளிது போ, நீ சந்தோஷமாக இருமா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃபு. ஓகேங்களா. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய டென்ஷன்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாகும். குழந்தைகளோட பிடிவாதம் இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க.
9ஆம் அதிபதி 10ல் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தையினால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறணும், அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஒரு பெரிய வெற்றிக்காக நீங்கள் போராடி ஜெயிக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.